பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரவு 7:10 வானத்தை பார்த்தீங்களா? மலை முகடுகள் வரைக்கும் தெரிகிறது. ஆண்டவனின் படைப்பின் மரங்களும் ஆகாய விரிவும் மேக கூட்டங்களும் அவர் உண்டு பண்ணின சுடரும் வானத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதோ தேவனாகிய கர்த்தர் ஆகாய விரிவை உண்டாக்கினார், சுடர்களை உண்டாக்கினார், காலங்கள் குறிக்க செய்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நல்ல காலங்களை கர்த்தர் குறிக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் செல்வ செழிப்பை காணப்போகிறீர்கள். எப்படி வானத்திலே மேகக்கூட்டங்கள் நகர்ந்து சென்று மீண்டும் ஒளி உண்டாகிறதோ, அது மறைந்த பிற்பாடு வெளிச்சத்தை காண்கிறோம். அதுபோல உங்கள் வாழ்க்கையின் மேகங்களாய் காணப்படும் வியாதிகள், கடன் பிரச்சனைகள், சோர்வுகள், அசதிகள், குடும்பத்தில் உள்ள குடிப்பழக்கங்கள், இல்லாமைகள், தரித்திரங்கள், சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த இரவு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத அறுவடையை கொடுக்கிற போது கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் உங்களை சந்திக்கப் போகிறது. நாம் இணைந்து துதிப்போமா? நல்லவரை உம்மை துதிக்கிறோம். ஆகாய விரிவை உண்டாக்கினவரை உம்மை துதிக்கிறோம். மரம் செடி கொடிகளை உண்டாக்கினவரை உம்மை துதிக்கிறோம். கிருபையினாலே வெளிச்சத்தை உண்டு பண்ணினவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் வாழ்க்கையிலே திருமண தடைகள் உடைக்கப்படட்டும், மன முறிவுகள் சேரட்டும், பொருளாதார தடைகள் உடைக்கப்பட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் யாவை தேவன் பெருக்கம் எல்லா வீடுகளையும் சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பெருக்கம் மாத்திரமல்ல, குடும்பங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பீராக. தேவ கிருபையினாலே பிள்ளைகளை நிரப்பும். வேண்டிக் கொண்ட சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதியும்.